பொதுவாகவே தனுஷுக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா? தனுஷுடைய குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் தனுசு ராசியிலே பிறக்க முடியும். இயற்கையாவே வெற்றியை நோக்கிய இலக்கு, மற்றவர்களை விட வெற்றியை நோக்கிய இலக்கை நோக்கி ஈஸியா மூவ் ஆன் ஆகுறது தனுசு. தனுசு ராசிகள் ரொம்ப செலவாளிகள் சார். கிரெடிட் கார்டு அதிகமாக இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும். கடன் இல்லாத தனுசே கிடையாது. ஏன்னா 2ல் வந்து குரு நீசம் அடைஞ்சு போயிடுறாரு. தனுசுக்கு வந்து 2லேயே பக்கத்துலேயே குரு நீசம் அடைகிறனால ஒரு சில நேரங்களில் தனுசு ராசி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் இஸ் ஈஸி. அதிக மனுஷங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாயர் ஆடிட்டர் அதெல்லாம் பிஸ்னஸ் தான். அவங்க வந்து வேலை பார்க்கல. இன்னொன்று, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வேலை பார்ப்பாங்க. வாழ்க்கை துணை வந்து நம்மளை விட நல்லா அறிவாக வருவாங்க. ஆனால் 2 பேரும் எதிரிகள் தான். கிளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ அறிவாளியா நான் அறிவாளியா, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு முரண்பாடு திருமண வாழ்க்கையில் என்றைக்குமே தனுசுக்கு இருக்கும். பணம் வரணும். இன்னொன்று, கர்மா கல்யாணம் மெயினாக அப்படின்னா ஏழை பிள்ளைங்களுக்கு இலவச டியூஷன் எடுக்கலாம். நிறைய பேர் இப்போது பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சின்ன சின்ன டியூஷன் சென்டர் எடுத்து நடத்துகிறாங்க. அங்கே போய் ஃப்ரீயாக நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம். தனிக்காட்டு ராஜாவாக வாழ்கிறதே தனுசோட விதியாக இருக்கும். உறவுகளுக்கும் தனுசுக்கும் ஆகாது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். தனுஷ் ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே தனுஷுக்கு ஒரு குணம் இருக்கும் இல்லைங்களா? தனுஷ்னா இப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஒரு குணத்தை வச்சு அடையாளப்படலாம் ஒரு கூட்டத்தில் அப்படின்னா தனுஷுடைய குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கவங்க மட்டும்தான் தனுசு ராசியிலே பிறக்க முடியும். நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மீனிங் என்னென்னா, கொடுத்து வச்சவன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டு இங்கே வந்திருக்கோம். கொடுத்து வச்சதுக்கு உண்டான கிரெடிட்ஸை அனுபவிக்க வந்திருக்கோம். அந்த மாதிரி கொடுத்து வச்சதுக்கு உண்டான கிரெடிட்ஸை அனுபவிக்க வந்திருக்கவங்க தான் தனுசு ராசிகள். ஏன் அப்படின்னா அது குருவோட கோதண்ட வீடு. குருவோட கோதண்ட வீட்டில் இயற்கையாகவே வெற்றியை நோக்கிய இலக்கு, மற்றவர்களை விட வெற்றியை நோக்கிய இலக்கை நோக்கி ஈஸியாக மூவ் ஆன் ஆகுறது தனுசு. தனுசுக்கு வந்து 2லேயே பக்கத்துலேயே குரு நீசம் அடைகிறனால ஒரு சில நேரங்களில் வாக்கு வந்து காப்பாற்ற முடியாது. வாக்கு தவறிடுவாங்க. வாக்கை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப போராடி அது தவறி அதுக்காக ரொம்ப மன வருத்தப்படுறது தனுசு ராசிக்காரவங்க தான். ஆனால் என்ன பாடுபட்டாலும் ஒரு இலக்கை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது தனுசு. நான் இப்போ ஆர்டிஸ்டாக இருக்கேன், எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக அதை ஆன்மீகத்துக்குள்ளே கொண்டு போய் எல்லா தனுசும் ஒரு 90% ஆன்மீகத்தில் விட்டுரும். இறுதி வாழ்க்கையில் அதிகமாக கோவில் பயணங்கள் போகிறவங்க தனுசு ராசிக்காரர்கள். சுவாமி விவேகானந்தர் பிறந்தது தனுசு ராசி தான். அப்பேற்பட்ட பெரிய பேர் புகழோட ஒரு நல்ல ராசி. உயர்ந்த ஒழுக்கம், நன்னடத்தை, 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுற அட்வைசர்ஸ்லாம் தனுசு ராசிக்காரவங்க. ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாவே நம்ம ஈஸியாக கேட்டலாம் அவங்க வந்து தனுசு. இன்னொன்று, எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறது எல்லாராலையும் கேட்க முடியாது. ஆனால் தனுசு ராசிக்காரவங்க சொல்கிறத எல்லாரும் விரும்பி போய் கேட்பாங்க. சொன்னால் 4 பேர் கேட்டுக்குவாங்க. ஒரு தனுசு ராசிக்காரவங்க இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் சமுதாயத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், நல்ல நன்னடத்தை இருக்கும். தனுசு என்றைக்குமே இலக்கை நோக்கிய ஒரு அம்பு, வில் அம்பு இல்லைங்களா? கோதண்ட ராமருடைய வில் அம்பு. அப்படி இருக்கும்போது அது இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அசராது ஓயாது போய்கிட்டே இருக்கும். அதுதான் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஒரு பிறப்பிலேயே வந்து ஒரு பாக்கியம் பெற்றிருக்காங்க, இல்லை ஒரு பிறப்பிலேயே வந்து ஒரு கர்மாக்காக தான் பிறந்திருக்காங்க இந்த ஜென்மத்தில் அப்படின்னா அது என்னவா இருக்குங்க மேம்? தனுசு ராசிகள் ரொம்ப செலவாளிகள் சார். கிரெடிட் கார்டு அதிகமாக இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும். கடன் இல்லாத தனுசே கிடையாது. ஏன்னா 2ல் வந்து குரு நீசம் அடைஞ்சு போயிடுறாரு. சுகபோகத்துக்காக கடன் வாங்குறது தனுசு ராசி. சுகஸ்தானத்தில் வந்து புதன் நீசம், சுக்கிரன் வந்து உச்சமடைஞ்சிடுறாரு. 4ல் வந்து சுக்கிரன் உச்சமடையும் போது சுகத்துக்காக ஒரு கார் வாங்குறேன், ஒரு பெரிய வீடு வாங்குறேன், ஒரு பெரிய பில்டிங் கட்டுறேன், ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், அங்கேயே பணம் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தனுசுக்கு தான். தனுசுக்கு இயல்பாகவே கிடைச்ச பாக்கியம்னா அறிவு. அதாவது பிறக்கும் போதே புத்திசாலிகள், பிறக்கும் போதே வந்து அறிவாளிகள். ஐன்ஸ்டீன் பிறக்கும் போதே மூளை வந்து அவருக்கு ஒரு 20-30 கிராம் கூட இருந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பிறக்கும் போதே உயரிய ஞானம், நல்ல தெளிந்த நன்னறிவு, அதுதான் வந்து தனுசுக்கு கிடைச்ச பாக்கியம். துர்பாக்கியம் அப்படின்னா செலவு பண்ண தெரியாது. இதே அடுத்தவங்க காசை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக கணக்கெழுதி செலவு பண்ணி ப்ராப்பராக பண்ணிடுவாங்க. தனுசு ராசிக்காரவங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டோன்னா ஒரு பைசா கூட கையில் இருந்து எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. இந்தாங்க ₹1 நான் அந்த செலவு பண்ணேன்னு எழுதி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. தன் பணத்தை தனக்கு செலவு பண்ண தெரியாது. எதுலையாவது போட்டு லாக் பண்ணிடுவாங்க. பெரிய ப்ராப்பர்ட்டியில் போட்டு லாக் பண்ணுறது அது போல் லாக் பண்ணிடுவாங்க. தந்தை வழி பிரயோஜனம் தனுசுக்கு ரொம்ப கம்மி. தந்தை வந்து சொத்துக்களை இழந்தவராக இருப்பார், இல்லை சொத்துக்களை விட்டு கொடுத்தவர், சொத்துக்களை விற்றவராக இருப்பார். தாய்க்கு கண்டிப்பாக சர்ஜரி இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 70% அம்மா வந்து இன்வெஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு சர்ஜரி இருக்கும்.
சுகபோகத்தை அனுபவிக்க ஆசைகள் இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது, விடாது. ஏன்னா அது குருவோட வீடு, அது வேற லைனில் கூட்டி போயிட்டு இருக்கும். நாளில் சுகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடையும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிறப்பிலே ஒரு குறை இருக்குது. ஏதாவது ஒரு வாழ்க்கையில் இந்த விஷயத்த அவங்களுக்கு குறைபாடாக தான் இருக்கும், இந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்காது, இல்லை போராடி கிடைக்கும் அப்படின்னு எதுவாக இருக்குங்க? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசு சார். போராடி கிடைக்குங்கிறது காதல். மோஸ்ட்லி தனுசு போராடம் ஈஸியாக காதலில் விழுந்துருவாங்க. அதுக்காக நிறையா போராடுவாங்க, வீட்டில் போராடுவாங்க, திருமணம் ஆகிட்டு போய் மாமனார் மாமியார்ட்ட போராடுவாங்க, கணவர்கிட்டையும் ஒரு சில விஷயங்களில் போராட்டம் இருக்கும். தனுசு ரொம்ப கவனமாக எங்கே இருக்கணும்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் விஷயத்தில் இருக்கணும். சுகஸ்தானத்தில் போய் உச்சமடைகிற சுக்கிரன் நம்மளை தப்பாக வழிநடத்துவார். என்னதான் நம்ம குருவோட ராசி, குருவின் கோதண்ட வீடு, மூல திரிகோண வீடு எல்லாமே இருந்தாலும் இங்கே ஸ்லிப் ஆகுறது தனுசு ராசிக்காரவங்க அதிகமாக. 2-3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, 2-3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. திருமணத்திற்கு அப்புறம் ஒரு இல்லீகல் உறவை ஏற்படுத்தி விடுறதெல்லாம் தனுசுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா சுகஸ்தானங்கிற ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடைகிறது. நம்ம கவனமாக இருந்துக்கணும், நம்ம மூளையை பயன்படுத்தி நம்ம நல்வழிப்படணும். இந்த இடத்துல மட்டும் நம்ம கவனமாக இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே கிரெடிட்ஸோடு தான் பிறந்திருக்கோம், ஆல்ரெடி கொடுத்து வச்ச பலனை அனுபவிக்க பிறந்திருக்கோம். நான் இப்போ கடனாளியாக இருக்கேன், நான் இப்போ செலவாளியாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேனாலும் 45+ மேலே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு உண்டான கொடுப்பனை தனுசுக்கு இயல்பாகவே உண்டு. பயந்துக்கவே வேணாம், நல்லா இருக்கும் தனுசு. தனுசு ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? பிஸ்னஸ் ரீதியாக அவங்க எப்படி அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துவாங்க, அதே சமயம் எந்த துறை சார்ந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுத்தா வெற்றி ரொம்ப எளிமையாக இருக்குங்க? தனுசு ராசி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் இஸ் ஈஸி. அதிக மனுஷங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 7ஆம் ஸ்தானம் பிஸ்னஸ்ஸு, கூட்டாளிங்கிறதே பாதக ஸ்தானம், புதன் வராரு. அதனால் கூட்டாளிகளை பிடிக்காது. தான் மட்டும் பிஸ்னஸ், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாயர், ஆடிட்டர் அதெல்லாம் பிஸ்னஸ் தான். அவங்க வேலை பார்க்கல. இன்னொன்று, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வேலை பார்ப்பாங்க. 1-2 இப்போ நான் ஒரு லீகல் கன்ஸ்டன்டாக இருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு 2-3 ஆர்கனைசேஷனில் இருப்பாங்க. அட்வொகேட்டாக இருந்தால் எத்தனையோ விஐபிஸ்க்கு அட்வொகேட்டாக இருப்பாங்க. ஆடிட்டராக இருந்தால் மல்டிபிள் கம்பெனிஸுக்கு ஆடிட்டராக இருப்பாங்க. இன்னொன்று ஒயிட் காலர் ஜாப் தான் தனுசுக்கு அமையும். படிக்காதவங்களாக இருந்தாலும் ஒரு நீட்டான ஜாபு. பெரிய ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி முடித்த பெரிய ப்ரொஃபஸர்ஸ் தனுசில் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா குருங்கிறவர் பெரிய டீச்சர், புதன்கிறவர் சின்ன டீச்சர். 10th வரை உள்ள ஸ்கூல்னால் புதன். குருன்றவர் பிஜி லெவல், ஹையர் லெவல், பிஹெச்டி, அதுக்கு மேலே போஸ்ட் பிஹெச்டி பண்ணுறோம், அதெல்லாம் குரு. ஸோ அப்படி இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் தனுசில் இருப்பாங்க. நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க, நல்ல கைடாக இருப்பாங்க சார் தனுசு ராசி. ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வச்ச பிஸ்னஸ் செட் ஆகாது. சொந்த தொழில், தனி தொழில், தனியாக இருந்து தனிக்காட்டு ராஜாவாக நல்லா இருப்பாங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு வேலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை எப்படி இருக்கும், அந்த வேலையில் அவங்க எப்படி அந்த வேலையை எடுத்து செய்வாங்க? ஏன்னா ஒரு வேலைக்கு தனுசு அப்பாயின்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்க அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு நபராக நடந்துக்குவாங்க, சேம் டைம் எந்த மாதிரி வேலையை அவங்க தேர்ந்தெடுத்தால் அவங்க லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது தனுசுக்கு வேலை கொடுக்குறத விட வேலை வாங்குற வேலையை கொடுக்குறது நல்லது. ஏன்னா தனுசு குருவோட வீடு. எப்படி ராஜா கிட்ட ஒரு மந்திரி இருப்பார், மந்திரி ராஜாவுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி நம்ம கூடவே நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்கன்னா உங்கள் கூட ஒரு தனுசு ராசிக்காரவங்க இருந்தாங்கன்னா கீழே உள்ள 5 பேரை அவங்க வழி நடத்திடுவாங்க. உனக்கு இதுதான் ஒர்க் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு பேப்பரில் எழுதியோ இல்லை சிஸ்டமில் போட்டோ, இந்த ஒர்க்கை மட்டும் நீ பாரு, இந்த ஒர்க்கை மட்டும் நீ பாரு, இந்த 5 வேலை தான் உன் வேலை அப்படின்னு பிரித்து 100 பேர் இருந்தாலும் 100 பேருக்கு பர்டிகுலராக இதுதான் உன்னுடைய வேலை. நீ இப்போது ஒரு டாக்குமெண்ட் ஒர்க்கு பார்க்குற, ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறா, நீ ஜெராக்ஸ் மட்டுமே எடுத்துட்டு அப்படின்னு தனுசு ராசிக்காரவங்க சொல்லிடுவாங்க. அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, வேறு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா இந்த வேலை கெட்டு போயிடும். பண்ணுற வேலையை உருப்படியாக பண்ணணும், என்ன ஒரு வேலை பண்ணாலும் அதை திருத்தமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேலை வாங்குறது தான் தனுசு. அதிகமாக வேலை பார்க்காது. ஸோ ஒரு ஹெச்ஆர், ஒரு மேனேஜர் லெவல், எம்டி, டைரக்டர், அதுபோல் ஐடியில் இருந்தால் ஒரு டீம் லீடு. நிறையா டீம் லீட்லாம் பார்த்திங்கன்னா தனுஷோட ஆதிக்கம் இருக்கும், இல்லை குருவோட ஆதிக்கம் இருந்தால் தான் டீம் லீட் ஆக முடியும் ஐடிலலாம். ஆனால் அவங்க ஒரு 10 பேரை வச்சு வேலை பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற வேலைகள் தான் தனுஷுக்கு செட் ஆகும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு பின் தனுஷுக்கு லைஃப்பில் எந்த மாதிரி முன்னேற்றங்கள் கிடைக்கும்? பொதுவாகவே தனுஷுக்கு பாதகஸ்தானம், பாதகாதிபதி புதன் 7ஆம் வீடு. ஸோ வாழ்க்கை துணை நம்மளை விட நல்லா அறிவாக வருவாங்க, நல்ல மதிநுட்பம், நல்ல நுணுக்கங்கள் தெரிஞ்ச வாழ்க்கை துணையாக வருவாங்க, நல்லா படித்தவங்களாக வருவாங்க. அந்த குருவுக்கு ஈக்குவலான புதனாக வருவாங்க. ஆனால் 2 பேரும் எதிரிகள் தான், கிளாஷஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ அறிவாளியா, நான் அறிவாளியா, நீ பெரியவனா, நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு முரண்பாடு திருமண வாழ்க்கையில் என்றைக்குமே தனுசுக்கு இருக்கும். தனுசுக்கு இந்த அன்பு மனைவி மூலியமாக கிடைக்கணும், மனைவியோ கணவன் மூலியமாக கிடைக்கணும். இல்லைனாக்கா மிஸ் ஆகிற தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சுக்கிரன் அந்த வேலையை செஞ்சிருவார். அதனால் தனுசு ராசிக்காரங்களை கரெக்டாக டீல் பண்ணணும்.
கரெக்டாக அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து தேவையான அன்பை கொடுத்து வச்சுக்கிட்டோன்னா தனுசு மாதிரி திரும்ப ரிட்டர்னில் கொடுக்குறது யாருமே கிடையாது சார். தனுசு ராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியத்துக்கு பின் தனுசு வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் கிடைக்கும் மேம்? தனுசு ராசிக்கே குரு தான் அதிபதி. குரு பகவான் குழந்தைக்காரகன், புத்திரகாரகன். ஆண் பிள்ளைகளை பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் அந்த பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக நிறைய ப்ராப்பர்ட்டியை வித்துடுறாங்க. பெண் பிள்ளைகளை பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் 2 பெண் குழந்தை இருக்குங்கிறவங்க பெண் குழந்தை பிறந்த பிறகு பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்க முடியுது. இது ஜோதிட சாஸ்திரத்துல இருக்குது. அதாவது 2 பையனை பெற்றுட்டேன், ஆனால் தனுசுக்கு 70% பையன்தான், ஆண் பிள்ளைகள் தான் பிறக்குது. 2 பையனை பெற்ற பிறகு பூர்வீக சொத்து ஃபுல்லாக வித்துட்டேன் அப்படின்னு சொல்கிற தந்தைகள் அதிகம். பூர்வீக சொத்தை வித்துட்டேன், இல்லை நான் சம்பாதிச்சதையே வித்துட்டேன், பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்காக கொடுத்துட்டேன் அப்படின்றது அதிகம். பெண் பிள்ளைகளை பெற்ற பிறகு தொழிலதிபர்களான தனுசு ராசிக்காரர்கள் அதிகம். 70% ஆண் பிள்ளைகள் தனுசுக்கு பிறக்கும் சார். தனுசு ராசினியர்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறது யாராக இருக்கும்? அதே எதிரிகள்லாம் உறவு ரீதியாக இருக்கிற பட்சத்தில் எந்த குறிப்பிட்ட உறவுகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மேம்? தனிக்காட்டு ராஜாவா வாழ்றதே தனுசோட விதியாக இருக்கும். உறவுகளுக்கும் தனுசுக்கும் ஆகாது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா மாமனார் மாமியார் உறவு அவ்வளோ பெட்டராக இருக்காது. மனைவி கூட பிறந்த மச்சினன்களுடைய உறவு அவ்வளோ பெட்டராக இருக்காது. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், அவங்களோட உறவுகளோட நல்லா சுமூகமாக சந்தோஷமாக தான் இருக்கேன்னா அவங்களால பொருளாதார உதவி கிடைக்காது. இல்லை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு செட் ஆகி வரும். இல்லை அப்படின்னா உறவுகளால் மனக்கசப்பு அதிகமாக அடைகிறது தனுசு. இன்னொன்று அதை கேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க தனுசு ராசிக்காரவங்க. எனக்கு ரிலேட்டிவ்ஸ் எனக்கு ஒன்றும் பண்ணலையே, செய்யலையே, அவன் எனக்கு பண்ணலை, இவன் எனக்கு பண்ணலை, பங்காளிகள் பிரச்சனை, அந்த புலம்பலே இருக்காது. நான் எனக்கு செல்ஃபாக எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு உடம்புல தெம்பு இருக்குது, நான் பார்த்து நான் மேலே வந்துக்கிறேன். அதுதான் தனுசு. தனுசுக்கு எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அது இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும் சார். வில்லம்பு இலக்கை அச்சீவ் பண்ணுற வரை போய் அச்சீவ் பண்ணிட்டு தான் அமருவாங்க. தனுசு ராசினியர்களுக்கு பண சேர்க்கை பண வரவு வேணும், நான் ஒரு எளிமையாக ஒரு பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் கூட பண்ணுவீங்க? தனுசு ராசிக்காரங்களுக்கு பணம் வரணும், இன்னொன்று கர்மா கல்யாணம் மெயினாக அப்படின்னா ஏழை பிள்ளைங்களுக்கு இலவச டியூஷன் எடுக்கலாம். நிறைய பேர் இப்போது பெரிய பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சின்ன சின்ன டியூஷன் சென்டர் எடுத்து நடத்துகிறாங்க. அங்கே போய் ஃப்ரீயாக நம்ம சர்வீஸ் பண்ணி தரலாம். அப்புறம் நமக்கு இந்த கைவினை பொருட்கள் அதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஏழை கஷ்டப்படுற பெண்களுக்கு அதெல்லாம் ஃப்ரீயாக சொல்லி தரலாம். இல்லை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அதை சேல் பண்ணி அதில் வருமானம் எடுத்துக்கோங்க. அது போல் சொல்லலாம் சார். வண்டி வாகனத்தை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற பெண்ணு நல்லா ராயலாக, தனுசு ராயலாக சும்மா ஒரு ரூபா பெண்ணு 2 ரூபா பெண்ணு அது மாதிரியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. கையெழுத்து அழகாக இருக்கணும், கிறுக்கக்கூடாது. எதில் எழுதுனாலும் சும்மா கிறுக்கி விட்டு தூக்கி போடக்கூடாது. பேப்பர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நோட் புக்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீட்டாக இருக்கணும். ஏதோ ஒரு நோட் எடுக்கிறீங்கன்னா ஸ்கேல் எடுத்து கோடு போட்டு பென்சில் போட்டு இதெல்லாம் தனுசு இயற்கையாகவே பண்ணும். இல்லாட்டியும் அதை நீட்டாக மாற்றிக்கணும். அது மாதிரி நீட்டாக மாற தனுசு நீட்டாக இருக்கணும். இல்லைன்னா நீட்டாக மாற தனுசுக்கு அனுகிரகம், சுபிக்ஷம், பிராப்தம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தனுசு ராசினியர்களுக்கு பிரத்யேகமான ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம், அவங்க லைஃப் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைவதற்கு ஒரு கோயில் கொடுக்கலாம்னா எதுவாக இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கோவில் அப்படின்னா திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோயில். அதாவது இந்த கலியுக பெருமாள்னு நம்ம 3 பேரை சொல்கிறோம். யார் அப்படின்னா ஒன்று கள்ளழகர் மதுரையில் இருக்க கள்ளழகர், 2வது திருப்பதி பெருமாள், 3வது திருக்கோஷ்டியூர் பெருமாள். இதில் கள்ளழகர் நம்ம விவசாயம் பண்ணுற பொருட்கள் எல்லாம், அதாவது அரிசி தானியங்கள், ஆடு மாடு பால் அதெல்லாம் நம்ம கொண்டு போய் கள்ளழகர் கோயிலில் கொடுப்போம். திருப்பதி பெருமாள்கிட்ட போய் நம்ம சம்பாதிக்கிற செல்வம், தங்க நகை, பொருள், பணம் அதெல்லாம் திருப்பதி பெருமாள்கிட்ட கொடுப்போம். ஆனால் திருக்கோஷ்டியூர் பெருமாள் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களை வாங்கிக்கிறார். நம்ம அவருக்கு கொடுக்கறது நம்ம செய்த பாவம். அங்கே ராமானுஜர் அந்த கோவிலில் கோபுரத்தில் ஏறிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற நாமத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் பண்ணின பாவம் எல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகத்துக்கு ரொம்ப உரக்க ராமானுஜர் சொன்ன ஒரு இடம் திருக்கோஷ்டியூர் பெருமாள். அங்கே பெருமாள் எப்படி இருப்பாருன்னா நம்ம ஸ்ரீரங்கத்தில் எப்படி பள்ளி கொண்ட பெருமாள் இருக்காரோ அதுபோல் ரொம்ப அருமையான ஒரு காட்சி தருவாங்க. ராமானுஜர்கிட்ட அவங்க குருவால் சொல்லப்பட்டு இதை நீ வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் நீ இறந்து போயிடுவ அப்படின்னு அவங்க குரு சொல்லியும் பரவாயில்ல, நான் இறந்தாலும் பரவாயில்ல, உலக மக்கள் அனைவரும் இதனால் புண்ணியம் அடையணும், உலக மக்களுடைய கர்மா கல்யாணம் பாவம் போகணுங்கிறதுக்காக அவர் ஏறி நின்று திருக்கோஷ்டியூர் கோவில் மேலே ஏறி நின்று இந்த விஷயத்தை ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திருக்கோஷ்டியூர் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு விளக்கு பூஜை பண்ணி தருவாங்க. அவரை நம்ம அந்த விளக்கை நம்ம பெருமாளாக நினச்சி நம்ம வீட்டில் கொண்டு வச்சு பூஜை ரூமில் வச்சு நம்மளுடைய வேண்டுதல், ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக தான் விளக்கு வாங்கிட்டு வரணும். குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி போய் வாங்கிட்டு வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப விசேஷமாக உடனே நமக்கு கிடைக்கிது.
திரும்ப அந்த விளக்கு நம்மளுடைய பிரார்த்தனை முடியவும், அதாவது நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அது கிடைக்கவும் அந்த விளக்க கொண்டு போய் அந்த கோயிலில் கொடுத்துடணும். அவங்க அந்த தெப்ப குளத்தில் விட்டுருவாங்க. அது மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற நல்ல கோவில் சார். இங்கே போயிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்கும். திருக்கோஷ்டியூர் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ஸ்தலத்துக்கு ஏன் திருக்கோஷ்டியூர் பேர் அப்படின்னா, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் கோஷ்டியாக சேர்ந்து அரக்கரை அழிக்கிறதுக்கு பிளான் போட்ட ஒரு இடம். அதனால அதுக்கு பேர் திருக்கோஷ்டியூர். தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் பிறப்பின் ரகசியத்தையும் முழுமையாக நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாமே இருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றிங்க சார்.